அடுத்து பேராசிரியர் விவேகானந்தன் அவர்கள் இந்த நாவல் குறித்து பேசுவதற்கு அழைக்கிறேன். இலக்கிய நடத்தும் பேராசிரியர் வெங்கட சுப்பராய நாயகர் அவர்களுடன் உரையாடல் மற்றும் அவரது மொழிபெயர்ப்பில் வெளிவந்திருக்கும் அயலான் நூல் குறித்து உரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்று இருக்கும் தமிழ் சான்றோர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்வினை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் வியத்தகு விமர்சகர் என் அன்பிற்குரிய பேராசிரியர் க பஞ்சாங்கம் அவர்களுக்கும், இலக்கிய ஆய்வு மேடைகளை அலங்கரித்து வரும் அன்பிற்குரிய பேராசிரியர் ப ரவிக்குமார் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியின் நாயகனாக இருக்கக்கூடிய பல்வேறு மொழிபெயர்ப்பு விருதுகளை வென்றிருக்கும் செவாலிய பேராசிரியர் வெங்கட சுப்பராய நாயகர் அவர்களுக்கு, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்நிகழ்வினை ஏற்பாடு செய்த நாளிலிருந்து அன்போடு உரையாடி வரும் என் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய இலக்கிய வழி இதழின் ஆசிரியர் அகில் சாம்பசிவம் அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அழைப்பை ஏற்று இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் என் அன்பிற்குரிய பேராசிரியர் கொமாந்தே கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்களுக்கும், ஆடிட்டர் சுப்பிரமணியன் அவர்களுக்கும், பேராசிரியர் குழந்தைசாமி அவர்களுக்கும், இளங்கோவன் அவர்களுக்கும், இன்னொரு ப ரவிக்குமார் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடையில இணையம் தொண்டுச்சு போகுது, அது இருந்தா கொஞ்சம் பொறுத்துங்க. ஏறத்தாழ 80 ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்களுக்கு மேல் வாசிக்கப்பட்ட ஆல்பர்ட் கமுவின் நாவல் அண்மையில் பேராசிரியர் வெங்கட சுப்பராய நாயகர் அவர்களால் அயலான் என்னும் பெயரில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளிவந்திருக்கிறது. ஏற்கனவே வே ஸ்ரீராம் அவர்கள் 80களிலேயே இந்த நாவலை மொழிபெயர்த்திருக்கிறார். அதற்கு பின் அதன் 4 மொழிபெயர்ப்பும் வெளிவந்திருக்கிறது. இந்த சூழலிலும் இந்த நாவலுக்கான வரவேற்பு இருக்கத்தான் செய்கிறது. எப்போதும் அந்நியனையும் அயலானையும் வெறுப்பார்கள், ஆனால் இந்த அயலானுக்கும் அந்நியனுக்கும் எப்போதும் வரவேற்பு இருந்து கொண்டே இருக்கிறது. இது கதை படிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு சாதாரணமான கதை தான், பக்க அளவும் ரொம்ப குறைவு தான். ஒரு நீண்ட சிறுகதை போல ஒரு கஷ்டமான சொல் தேர்வு, ஒரு குறுநாவல் அளவிற்கு மதிப்பிடலாம், அவ்வளவுதான். ஆனா இந்த நாவலுக்குள் போயிருக்கும் தத்துவம் மிகப்பெரியது. வாசிக்க வாசிக்க புதிய புதிய அர்த்தங்களை நமக்கு அள்ளி தந்து கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட முதலாம் உலக போர் ஆரம்பிச்ச புதுசுல 1939 ஜெர்மன் போலாந்து மீது படையெடுக்கும் போது இந்த நாவலை அவர் எழுத ஆரம்பிக்கிறாரு. இந்த நாவலை அவர் முடிக்கும் போது 1940 மே மாசம் ஒரு நள்ளிரவுல அது முடிக்கிறாரு. முடித்த உடனே எல்லாருக்கும் போலதான் இன்னும் கொஞ்சம் மாத்தி எழுதலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவருக்கு இருந்துச்சு. இந்த சமயத்துல அவருக்கு தோழிக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. இந்த கதையில் வரும் பெரும் நம்பிக்கை என்ன அப்படின்னு, படிக்கிற வாசகனை அது எந்த நேரத்திலும் பதற்றத்தோடு இருக்க வைத்திருக்கும், அந்த பதட்டம் குறையாம பார்த்துக்கும், இதுதான் என்னோட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நானும் இந்த நாவலை படிக்கும்போது ஊன்றி படிக்கும்போது அந்த பதற்றம் என்னையும் தொற்றிக் கொண்டது. அந்த நாவல் இப்படிதான் ஆரம்பிக்குது, ஒரு அதிர்ச்சிக்குரிய ஒரு வரியாக. இன்று அம்மா இறந்து விட்டால், ஒருவேளை நேற்றாகவும் இருக்கலாம். அதிர்ச்சிக்குள்ளாக்குற இந்த முதல் வரியை பற்றியும் அதன் ஆங்கில மொழிபெயர்ப்பு பற்றியும் பல விவாதங்கள் நடந்து பல நீண்ட கற்று வெளியே வந்திருக்கு. கதை நாயகன் மெர்சோ தான் அந்த கதை வழியாக இருக்கிறான். இளைஞன், அவன் ஒரு அல்ஜீரியாவில் இருக்கக்கூடிய அதனுடைய தலைநகர் அல்ஜியர்ஸ் அந்த நகரத்துல வசிக்கிறான். அவனுடைய தாயார் அந்த நகரத்துல இருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மரேங்கோ அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரு முதியோர் இல்லத்துல தங்கியிருக்காங்க. தாயார் மீது அவனுக்கு அன்பு இருக்கு, வைத்து அவங்களை காப்பாற்ற முடியாத முதியோர் இல்லத்துல கொண்டு போய் அவங்கள சேர்க்கிறான். அவன் மீது அன்பு இருந்தாலும் அவனுடைய இறப்பு சடங்கு மீது அவனுக்கு ஈடுபாடு இல்லை. மறுநாள் ஊருக்கு அவன் அந்த இறப்பு சடங்குல கலந்துக்கிறான், சடங்குல போய் தூங்குறான், காப்பி குடிக்கிறான், அதுவும் பால் கலந்து காப்பி குடிக்கிறான். இதெல்லாம் முன்னாடி குற்றச்சாட்டாக்கப்படுது. அங்க சிகரெட் குடிக்கிறான். அவங்க அம்மா ஒரு சவப்பெட்டியில வச்சு மூடி இருக்காங்க, அதுக்கு ஸ்க்ரூ போட்டு முடிக்கிருக்காங்க. அதை எடுத்து காட்டுட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. வேணாம் வேண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஊருக்கு போறான். அவனுக்கு மனதுக்கு பிடித்தமான மரி கோர்த்தமா அப்படின்னு ஒரு பெண்ணை தற்செயலா சந்திக்கிறான். அவ கூட நீச்சல் பழகுறான். அன்று இரவே ஒரு நகைச்சுவை திரைப்படம் பார்க்குறான். மற்றொரு நாள் அவனுக்கு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ரெமோன் அப்படின்னு ஒருத்தவனை சந்திக்கிறான். அவன் ஒரு பெண்ணால ஏமாற்றப்பட்டு அந்த பெண்ணை கண்மூடித்தனமா தாக்குறான். அவளுடைய சகோதரனும் அவளுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய சில அல்ஜீரிய அரேபியர்களும் இந்த ரெமோனை தாக்க திட்டமிட்டிருக்காங்க. இந்த ரெமோனுக்கு
தற்காப்புக்காக கையில ஒரு துப்பாக்கி வச்சிருக்கான். இவன்கிட்ட துப்பாக்கி இருந்தா எந்த நேரத்துலயும் அது ஆபத்து தான் அப்படின்ற நோக்கத்துல அந்த துப்பாக்கி இவன் வாங்கி வச்சுக்கிறான். கடற்கரையில ஒரு அரேபியன் பாக்குறான். அவன் மெர்சோவை பின்தொடர்ந்து வர்றான். கடுமையான வெப்பம். மெர்சோவனுடைய முகத்துல வேர்வை வழிந்து அவன் கண்ணுல விழுவுது. காய்ச்சல்லாம் நிழல்களா தெரியுது. அந்த நேரத்துல அரேபியன் கையில ஒரு கத்தி வச்சிருக்கான். அந்த கத்தியில ஒரு சூரிய ஒளி பட்டு அது பிரகாசிக்குது. அந்த ஒளி மெர்சோவோட கண்ணுல குத்துற மாதிரி இருக்கு. இந்த குழப்பமான சூழல்ல மெர்சோ அந்த அவன் சிறையில் அடைக்கப்பட்ட மெர்சோவோட விசாரணை தான் அடுத்த பகுதி. முந்தைய பகுதி அதுல ஒரு சின்ன கேரக்டர் கூட விடாம அடுத்த பகுதியில ஒன்னொன்னையும் சாட்சிக்கு அழைத்து அவங்கள கூப்பிடுறது. இது ரொம்ப அபூர்வமானது. ஏன்னா ஒரு சிறுகதையில சொல்லுவாங்க, ஒரு சின்ன வார்த்தை ஒரு வாக்கியம் தேவையில்லாம எழுதக்கூடாதுன்ட்டு. அந்த சிறு ஒரு கச்சிதத்தோட இந்த நாவலை அவர் எழுதியிருக்காரு. தற்செயலா அவன் கொண்டு இருக்கான்ட்டு நிரூபிச்சுட்டா அவனுக்கு விடுதலை கிடைச்சிருக்கும், அல்லது குறைந்தபட்ச தண்டனையோடு அவனை வெளியே அனுப்பியிருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி நடக்கல. இந்த ஆல்பர்ட் கம்யூவோட சமகாலத்திலேயே வாழ்ந்த இன்னொரு எழுத்தாளர் வில்லியம் ஃபாக்னர், அவரு இதுக்காக நொபேல் பரிசு பெற்றவர் தான். அவருடைய கொள்ளு தாத்தாவை ஒருத்தர் துப்பாக்கியில சுற்றுறாரு. பதிலுக்கு இவரு காயப்படுத்துறாரு. குத்துனவரு இறந்து போயிடுறாரு. துப்பாக்கியில சுட்டவர் வச்சுக்கிட்டாரு. ஒரு தற்போதான் அந்த கொலை செஞ்சாட்டு அவரை விடுதலை பண்ணிடுறாங்க. மறுபடியும் ஒரு போல ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு கும்பலா கத்தியால குத்துறாரு. அப்பவும் இவரை கைது பண்றாங்க. ஆனா இவரு நிரபராதின்னு விடுவிச்சிடுறாங்க. காரணம் என்னன்னா ஒரு தற்காப்புக்காக செஞ்சான்ட்டு. அப்படிதான் நடந்திருக்கும். அவன் கொலையை செஞ்சதை விட்டுட்டு அவன் தாயாருடைய இறுதி சடங்குல எப்படி நடந்துட்டான், எல்லோரும் நடக்கிறது போல அவனுக்கு ஒரு இறங்கத்தக்க முகம் அந்த இடத்துல இல்லை இப்படின்னு பல காரணங்கள் சொல்றான். மறுநாள் போய் ஒரு பெண்ணோட ஊர் சுத்துறான், அவளோட இரவு தங்குறான். அதுக்கப்புறம் பெண்களை தொழில் செய்வான் அப்படின்னு ஊர்ல பேசிக்கிற அப்படின்னு ஒருத்தவங்க கூட அவன் பழக்கம் வச்சுக்கிறான். அவன் விட்டு இந்த கொலையை செய்யறான். தாய் மீது அன்பு இல்லாதவன் உறுதியாக இந்த கொலை அப்படின்னு சொல்லி வாதாடி இவனுக்கு மரண தண்டனை வாங்கி இந்த இடத்துல இவனை பேச விடாம இவனுக்கு பதிலா இவனுக்காக ஆஜராகிற இவனுக்கு எதிராக வாதாடுற பேசிட்டு இவனுடைய ஆத்மாவை நான் பார்த்தேன், அதுல கொஞ்சம் இருக்குங்கிறதே கிடையாது, வழியாதான் இருக்கும் அப்படின்னு சொல்றேன். இவனுக்கு ஆதரவா பேசணும் சொல்றாரு. இவனுடைய ஆத்மாவை நான் பார்த்தேன், அந்த ஆத்மாவில கள்ளங்கள் உணர்ந்தது கிடையாது, இவன் ஒரு அப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. ஆனா இந்த மெர்ஸ் பேச நினைக்கும் போது குற்றவாளிகள் உறுதியாயிடும், அதனால சொல்லிட்டு அவரை அதே போல அவனுக்கு பேசுவதற்கான பல இடங்கள். அப்புறம் சொல்றாரு, இவரை குற்றம் சாட்டுறாரு, இவன் வந்து ஒரு சாதாரண அப்பாவி கிடையாது, இவன் ஒரு அறிவாளி, அதனால இவன் திட்டம் போட்டுதான் செஞ்சிருப்பான்னு. இந்த அறிவு சொல்றதே எவ்வளவு பெரிய அபத்தமா இருக்கு அப்படிங்கிறத அந்த இடத்துல அவர் சொன்னார். இந்த அதிகார வர்க்கம் முடிவு பண்ணிச்சுன்னா அதற்கான காரணங்களை அதுவே தெரிவிக்கும், அடுத்தவனுக்கு ஆதரவான குரல்களை அது நிராகரிச்சிடும் அப்படின்ட்டு இந்த நாவல்ல ஒரு இடத்துல பதிவு செய்றாரு. இவன் எல்லாருக்கும் என்ன இருக்கான், தாய் பாசத்துல இருந்து அன்னையன்னா அவன் காட்டப்படுறான். தாய்க்கு இறந்த பிறகு ஒரு எவ்வளவு வருத்தம் இருக்கணும், அதுக்கு பிறகு எவ்வளவு நாள் அவங்க வருத்தத்தை இருக்கணும். ஆனா அந்த வருத்தம் அவனுக்கு கொஞ்சம் கிடையாது. ஒரு காதல் விருப்பமான பெண் என்ன காதலிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்படின்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப திரும்ப 2-3 இடத்துல சொல்றான். திருமணம் செஞ்சுக்கிறியா அப்படின்னு கேட்கிறான். திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஆனா அது நீ விரும்புறதுனாலதான் திருமணம் செஞ்சுக்கிற, திருமணங்கிற சடங்குல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்றான். இந்த அவங்களோட நட்பா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். விருப்பப்பட்டா இருந்துட்டு போ, இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த மதவாதிகள் பாதிரியார் வந்து அவங்ககிட்ட கேட்கிறாரு போது, நீ கடவுள் மனிதர்களால் கொடுக்கப்படுற குற்றம் வந்து தண்டனை வந்து பெருசு கிடையாது, இதுக்கு மேல ஆண்டவன் ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒண்ணு பாவத்தை மன்னிப்பாரு, நீ மன்னிப்பு கேட்கலாம். கேட்க மாட்டேங்கிறான். ஏன்னா என் கண் முன்னால வாழ்க்கை இருக்கு, இந்த வாழ்க்கைக்கு பிறகு வேற எதுவும் கிடையாது, நான் குற்றவாளிங்கிறத ஒத்துக்கிறேன், நான் அப்படிங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்றாங்க. அந்த பாதிரியார சார்ன்னு சொல்லிட்டு கூப்பிடுறோம். அவனுடைய அந்நிய தன்மையை காட்டுறாங்க. ஏன் என்ன கூப்பிடாம சார்னு கூப்பிடுற, ஏன்னா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவன் தன்னில இருந்தும் ஒரு அந்நியப்பட்டவனா இருக்கான். ஒரு கொலை குற்றம் சாட்டுறப்ப அவன் சார்பா விசாரணை நடந்துட்டு இருக்கு.
அந்த இடத்துல இவன் எப்படி இருக்கணும், தன்னை பத்தி என்ன சொல்ல அப்படிங்கிறத அவன் யோசிச்சு பார்த்துருக்கணும். ஆனா அவனுக்கு அந்த சமயத்துல வெளியில ஐஸ் வண்டி வைக்கிறவன், பேப்பர் இருப்பான், இல்லது அங்க சுத்தி இருக்கிற ஃபேனோட சத்தம், இல்ல ஒவ்வொருத்தவங்க அணிந்திருக்கக்கூடிய சட்டை, ஒவ்வொருத்தவங்க குழுக்கால பேப்பரை எடுத்து தாரை எடுத்து முகத்துல விசிறிக்கிறது, அல்லது நீதிபதிகள் கைக்குட்டை எடுத்து முகத்தை தொடச்சிக்கிறது, இந்த மாதிரி அவன் தன்னில இருந்தும் அந்நியனா இருந்து என் குற்றச்சாட்டை அவங்க எப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ரசிக்கிறான். இந்த மாதிரி நடக்கும். இதுதான் அந்த கதையோட சொருக்கம். அதுல இருந்து தெரிந்து கொள்ள ரொம்ப அதிகமா. முதல்ல இந்த நாவலை எந்த எழுதினாரு, இது எல்லாருமே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நம்ம இன்னொருத்தர் சொல்லணும். இரண்டாம் உலக போர் ஆரம்பிச்சு பஞ்சம் அப்படின்னு எதிர்காலம் கேள்விக்காகி ஒரு முடிவற்ற போர் இருக்கும்போது இந்த நாவலை அவர் எழுத ஆரம்பிக்கிறார். முதலாம் உலக போர்லயே அவருடைய தந்தை எழுந்துறாரு, 8 மாச கை குழந்தை. அந்த முதலாம் உலக போர் பத்திய ரோமன் ரோலான் எழுதின ஒரு புத்தகத்தை படிக்கிறார். இந்த போர்ல நடக்கக்கூடிய அன்னக்கில்லின் அறமற்ற செயல்களை பத்தி அவர் படிக்கிறார். இந்த மாதிரி சூழ்நிலை போர் பத்தி ஒரு பயம், அது ஏற்படக்கூடிய வாழ்க்கை நிலையாமை பத்தி அவர் தெரிஞ்சுக்கிறார். சின்ன வயசுல இருந்த காசநோய், காலத்துல ஆன்டிபயோட்டிக் இல்லாதப்ப ஆர்டிபிஷியல் ஹெமோதெராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேரீரல்ல ஒரு ஊசியை குத்தி அதுல இருந்து நுரையீரல தேங்கி இருக்கக்கூடிய எடுக்கிறது. காஃப்காவுக்கும் இந்த மாதிரிதான் இருந்துச்சு. அவருக்கு இதை விட ரொம்ப கொடுமை செஞ்சிருந்தாங்க. சூரிய ஒளியில ஒரு கட்டில படுக்க வச்சு அத அவருடைய வாயை பிளந்து கண்ணாடி வழியா ஒளி அனுப்பி இன்னொரு லென்ஸ் வழியா உண்ணாக்க சுடுறாப்புல காமிச்சிருப்பாங்க. அந்த காயத்தை ஒரு 5 நிமிஷம் இருக்கணும். இந்த இதுல கமுவிக்கு வந்த காசநோய் கடைசி வரைக்கும் அவரை கைவிடல. இளம் வயதிலேயே அவருக்கு திருமணம், போதைக்கு அடிப்பட்ட ஒரு மனைவி, விரைவிலேயே அவங்களுக்கு மனவிலக்கு ஏற்படுது. தனிப்பட்ட வாழ்க்கையில இப்படி பிரச்சனை. இந்த மாதிரி பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கும்போது முதல் உழவருக்கு பின்னாடி மக்கள்கிட்ட எதிர்காலம் குறி வந்துருச்சு. இன்னும் ஒரு போர் வந்தா எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனால தத்துவவாதிகள் சில சிந்தனைகள் அவங்களுக்கு வந்துச்சு. நான் காப்பாத்துன்னு நினைச்ச கடவுளோ மதம் காப்பாத்துல உயிர்விக்க வந்த தத்துவங்கள் நம்ம காப்பாத்துல. இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது இதுக்கு என்னதான் முடிவு அப்படின்னு சொல்லுவாரு. இருத்தலியல் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில நம்ம எக்ஸிஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படுது. அன்றாட வாழ்க்கையில எல்லாருக்கும் தொடர்ந்து ஒரே மாதிரியான வாழ்க்கை முறை, எழுந்திருக்கிறது, சாப்பிடுறது, வேலைக்கு போறது, எழுந்திருக்கிறது, இப்படியே திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் அப்படின்னு சொல்லாம ஓய்வறி எதுக்காக ஓடுறோம், என்ன ஓடுறோம் அப்படின்ட்டு ஒரு கற்பனை ஒரு அவன் பகுத்தறிவை கொண்டு இந்த உலகம் எப்படி இருக்குன்ட்டு அவன் பார்க்க நினைக்கும் போது வாழ்க்கையினுடைய அர்த்தமின்மையை ஒரு மனுஷன் உணர்ந்துக்கிறான் அப்படிங்கிறது இருத்தலையை சொல்றான். உலகினுடைய அர்த்தமின்மைக்கும் மனிதனுடைய பகுத்தறிவுக்கும் இடையே உள்ள முரண்பாடுதான் அபத்தம். அதுக்கு விளக்கமும் கொடுத்தாங்க. இந்த அர்த்தமற்ற உணர்வுபூர்வமாக உணர்ந்து கொள்வதுதான் நிலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுலயே இந்த அபத்தத்தை பத்தி பேசுற சார்த்தர் அவர் எப்படி சொல்றாருன்னா, அபத்தம் இந்த அப்படின்னா இந்த அபத்த நிலை, அபத்தம், இந்த அபத்வாதம், இந்த வார்த்தைகளை புரிஞ்சு நம்ம அந்த நாவலை முழுக்க புரிஞ்சுக்கணும். அபத்தம்ங்கிறது ஒரு உண்மை நிலை அப்படின்னு சொல்றோம். இந்த உண்மை குறித்து ஒரு தெளிவும் அபத்த பொருள்ல ஜான்பால் சார்த்தர் அந்த வார்த்தையை அவர் கையாளுறார். இந்த அயலான் நாவலை படிக்கிறதுக்குன்னு ஒரு கைடு மாதிரி அவர் போட்டது தான் அந்த மித் ஆஃப் சிசிஃபஸ் அப்படிங்கிற ஒரு தொகுப்பு. கடவுளால் சாபம் பெற்ற அந்த கடவுள் கொடுத்த தண்டனையா ஒரு பாறையை உருட்டு கொண்டு போய் மலை உச்சியில வைக்கணும், திரும்ப அந்த பாறை உருட்டு கீழே வரும், திரும்ப கொண்டு போய் அந்த மலை உச்சியில வைக்கணும். இப்படி முடிவு அர்த்தமற்ற செயலை அவன் மன மகிழ்ச்சியோடு செய்யணும். இப்படி செய்யறது மூலமா அர்த்தமற்ற அந்த வாழ்க்கைய அவன் கேள்வி செய்யணும். ஐயா கேக்குதா? ஐயா கேக்குது, நீங்க பேசுங்க. ஓகே. சிசிபஸ் தொன்மம் மாதிரி உலகம் முழுக்க பல தொன்மங்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அண்மையில இந்த கதையை பத்தி ஒரு மலையாள தெரிந்த ஒரு நண்பர்கிட்ட சொன்னப்ப அவர் ஒன்று சொன்னார். இந்த கேரளாவில் பறையை பெற்ற பந்தரி குலம் அப்படின்னு ஒரு கதை பாடல் ஒன்று இருக்கு.
அதுல நாரநாத பிராந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பித்தன் அவரை சொல்றாங்க. அவரு ஒரு கல்லை உருட்டி கொண்டு போய் மலை மேல வைக்கிறது, அது கீழே விழும்போது கடகடன்னு இடி மாதிரி சிரிக்கிறது, திரும்ப திரும்ப அந்த வேலையை அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. கேரளாவில் பாலக்காடு மாவட்டத்துல ஒரு கோயிலே கட்டி வச்சு அந்த சிலையை அங்க வச்சிருக்காங்க. அந்த சிலை கூடவே சேர்ந்து இந்த கல்லையும் வச்சிருக்காங்க. இப்படி எல்லா இடத்துலையும் பார்த்தா இந்த அபத்தத்தை பத்தி ஒவ்வொரு தலைமுறையிலும் அதை சிந்திச்சுட்டு தான் இருக்காங்க. ஆல்பர்ட் கம்யூ என்ன சொல்றாரு, இந்த மாதிரி அபத்தத்தை ஒருத்தர் எப்படி எதிர்கொள்றது, அவன் தன்னுடைய எதிர்ப்பு குரல்ல கலகம் இருக்கணும். புரட்சி, போராட்டம், வன்முறை அப்போனா வாழ்க்கை எதற்காக வாழ்கிறோமோ அதுக்கு நேர்மையாக வாழ்க்கை இழப்பதற்கு அது வழிவகுக்கணும். அதனால நம்மால முடிஞ்ச அளவுக்கு அதற்கு எதிர்த்து தெரிவிக்கணும். இந்த எப்படி இந்த சிசிபஸ் இந்த கல்லை உருட்டி கொண்டு போய் மேல கொண்டு வச்சு திரும்ப உழுவுற கேலியா ஒரு அர்த்தமின்மையை எதிர்த்து செய்யறானோ அதே போல ஒரு புரட்சியை அவர் செய்யணும். சாரி, ஒரு கிளர்ச்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளர்ச்சியாளன் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல ஒரு சொல்றாரு, ரிபல் அப்படின்ட்டு. மரணத்தினுடைய எல்லை கோட்டில இருந்து தான் வாழ்க்கைய பார்த்து தத்துவங்கள் பிறகுது. மரண எல்லை கோட்டில நின்று வாழ்க்கையை பார்க்கறதுன்னா உலகம் முழுக்க பெரும்பாலான தத்துவம் நம் சமத்துவம் அப்படிதான் பிறந்தது. அதுல ஒரு சூலாமணி கதையில பாடல் ஒன்று சொல்லுவாங்க. அதுல ஒரு யானை துரத்துது, ஒரு காட்டு வழியா போயிட்டு இருக்கான் ஒருத்தவன். அந்த யானை துரத்துறத பார்த்து ஒரு பாழும் கிணத்துல விழுந்துடுறான். அந்த இடத்துல நிறைய பாம்புகள் இருக்கு. இவன் தற்செயலா அங்க இருந்த ஒரு புல்லை பிடிச்சிருக்கான். சில கதையா சொல்லும் போது காலம் எழுதிப்படான் அப்படின்னு கூட அதை சொல்றாங்க. அந்த புல் பிடிச்சிட்டு இருக்கும்போது கீழே விழுந்தா அந்த பாம்பு இருக்கு குழி இருக்கிறான், மேல வந்தா யானை இருக்கு. இந்த சமயத்துல நாக்குல மேலே இருந்து ஒரு தேன் அடை கேசிட்டு தேன் அவனுடைய நாக்குல இந்த மாதிரி அற்பமானதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கு, அதுக்காக நீ வாழ முயற்சி செய் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் எல்லா மதங்களும் அந்த வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குது சொல்லுவாரு. இரவு நேரம் முழுக்க ஒரு பகல் வந்தோடனே அந்த அகல் விளக்கு அணைச்சிருக்கும், ஒரு பிரம்மாண்டமான சூரிய ஒளி இங்க வந்துருது. அதை போலதான் மரணத்துக்கு பின்னால் ஒரு பெருவாழ்வு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த எழுத்தறியலால் இருக்கிற வாழ்வு நிலையற்றது, மரணம் தான் தெரிஞ்ச ஒரு நிலையான உண்மை. கிடைச்ச வாழ்க்கைய சமயத்துல நீ அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த புஷோ சிறையில இருக்கான். கமுய் அவனை பத்தி ஒரு வர்ணனை சொல்றாரு. சிறையில இருக்கும்போது பொழுது போகாம இருக்கான். அப்ப அவன் படுக்க கட்டிலுக்கும் மேல ஒரு கோரை மெத்தை ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அதுக்கு இடையில ஒரு பழைய காலத்து பேப்பர் ஒண்ணு ஒட்டி இருக்கு. அந்த பேப்பர்ல ஒரு சின்ன செய்தி ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு சொல்ல ஒரு கிராமம். அந்த கிராமத்துல இருந்து ஒருத்தன் சிறு வயதிலேயே பிழைப்பி வெளியூர் போறான். 20 வருஷம் கழிச்சு திரும்ப தன்னுடைய வீட்டுக்கு வரான். தன்னுடைய மனைவி குழந்தைகளோட வரான். உங்களுக்கு எப்படியாச்சும் ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும் அப்படின்ட்டு மனைவியும் குழந்தைகளையும் ஒரு விடுதியில தங்க வச்சுட்டு மட்டும் அவங்க வீட்டுக்கு போறான். அங்க அவனுடைய தாயும் சகோதரியும் அவங்க இருக்காங்க. அந்த விடுதியில இவன் போய் தங்குறான். தான் யாருன்னு அவங்களுக்கு தாயே தெரியல. அவன் தங்கிட்ட வச்சிருக்க செல்வத்தை பணத்தை எல்லாத்தையும் காட்டுறான். இத பார்த்துட்டு அன்பா இருந்தவங்க கூட இரவு நேரத்துல அவன் தலையில ஒரு சுத்தியிலால அடிச்சு பொண்ணு அவனை ஆத்திர தூக்கி போட்டுறாங்க. மனைவி வந்து பார்த்து கதையெல்லாம் சொல்லும்போது இவன் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய மகனையே கொண்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு விரக்தியில தாய் வருகிறார், அவருடைய சகோதரி போய் எழுந்துடுறான். இந்த சமயத்துல அவரு கமு மெர்சோ சொல்றார், அந்த நபருக்கு இந்த மாதிரி விஷயத்துல எந்த விதமான விளையாட்டும் கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா வாழ்க்கை தான், அதுல போய் நீ விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கா இது போல அபத்தம் ஏற்படதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு சின்னோண்டு பீஸும் ஒரு பக்கத்துல ஒரு பத்தி உள்ள கதைச்சு இந்த 2023 தமிழ்ல கொன்றால் பாவம் அப்படின்னு ஒரு திரைப்படம். இந்த படம் முழுக்க இதுல சொல்ற ஒரு பத்தியில உள்ளதுதான். இது கன்னடத்திலையும் தெலுங்குலையும் வெளிவந்திருக்கு. எல்லாத்தையும் விட வாழ்தல் முக்கியம், அப்படி இருந்தாலும் வாழணும் அவருடைய நோக்கம். இன்னொரு இடத்துல இந்த பத்தி எதுனா ஒரு கட்டுரை தொகுப்புல அவர் சொல்றாரு, ஒரு முக்கியமான அறிவியல் அவருக்கு ஒரு ஆபத்து வரும்போது அதை எளிதாக மறுத்து வெளியில வந்து இப்ப சொல்றாரு. ரொம்ப ஒரு காலத்துல சூரியன் பூமியை சூரியன் சுற்றுதா அப்படிங்கிற ஒரு பிரச்சனையிலேயே இந்த சூரியன் அப்படின்னு சொன்னவங்க பலரை கொண்டு இருக்காங்க. குறிப்பா ஜோர்டானோவை கொண்டு இருக்காங்க, தீ வச்சு கொடுத்துருக்காங்க.
அவர் செஞ்சதுதான் கலீலியோ தான் சொன்னது உண்மையா இருந்தாலும் அந்த இடத்துல இல்லைன்னு சொல்லிட்டு மறுத்து சூரியன் சுத்துறதையும் பூமி சுத்துறதையும் விட வாழ்க்கை ரொம்ப முக்கியம் அப்படின்றாரு. அப்ப அவர் எந்த விதமான ஒரு விரக்தி மனநிலையில இருந்திருப்பாரு. அந்த விரக்தி மனநிலையில தான் படிச்சிருக்காரு. கண் முன்னால தெரியும் ஒரு விஷயத்த கண்ணுக்கு அப்பால நடக்கிற சொர்க்கம், பாவம், புண்ணியம் எல்லாத்துல இருந்தும் அவர் விட்டு விலகி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார். இந்த மாதிரி நம் கண் முன்னால சில அர்த்தமற்ற வாழ்க்கை தெரியும், ஒரு அபத்தமான ஒரு வாழ்க்கை தெரியும். அதுக்கு எதிராக நம்ம போராடணும். நம்ம போராட்டம்ங்கிறது ஆயுதம் இல்லாமல் நம்மால முடிஞ்ச ஒரு எதிர்ப்பு குரலை. இது அவருடைய கொள்ளை நோய் கதையில வர பெருந்தொற்று நாயகர் சார் பெருந்தொற்றுங்கிற தலைப்புல மொழிபெயர்த்திருக்காரு. அதுல ஹீரோ ஒரு பெரிய தொற்று ஏற்படுது. அது அவனால முடிஞ்ச அளவுக்கு அந்த தொற்றுல இருந்து மக்களுக்கு அவன் போராடுறான், மக்களையும் அதுல இணைச்சிட்டு போராடுறான். அந்த மாதிரி ஒரு போராட்டத்தை தான் ஒரு கிளர்ச்சி சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த கதை முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு வெறும் குறியீடுகளால நிரம்பியிருக்கிறதா நான் பாக்குறேன். குமட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் எழுதினார். அந்த நாடகத்துக்கு இவர் ஒரு எழுதும்போது ஒரு எழுத்தாளர் நாவல் எழுதும் போது அவனுடைய தத்துவம் முழுக்க இன்பங்களா காட்டணும். அப்ப முழுமை சவால் அவனுக்கு என்ன அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த தத்துவத்தையும் ஒரு படிமத்துக்குள்ள காட்ட முடியுமா அப்படிங்கிறது தான் அவனுடைய ஒரு வினாடி. கதைய ஒரு படிமங்கள் வாயிலாங்கிறத அவரு தன்னுடைய எண்ணத்துல வச்சு இந்த கதை முழுக்க வெறும் குறியீடுகளை படிமங்களாக நிறைய விஷயங்களை அவர் காட்டி கொடுத்தாரு. 1942 வெளிவந்துச்சு. 43 சாப்டர் ஒரு புத்தகம் ஃபிளைஸ் அப்படின்னு நாடகம். அது முழுக்க முழுக்க ஒரு அந்த கிரேக்க புராணமா இருந்தாலும் ஜெர்மன் ஆதிக்கம் பிரெஞ்சு நாட்டுல வந்ததையும் அதுல சில பிரெஞ்சுக்காரர் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சதையும் கேள்விப்படாப்புல 1944 வந்த ஜார்ஜ் ஆர்வலோட விலங்கு பண்ணை கூட முழுக்க முழுக்க குறியீடு வந்துச்சு. இவருடைய நாவல ஒரு வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை குறியீடுகளை பார்க்குற அளவுக்கு நிறைய குறியீடுகளை கொடுத்தாரு. முதலாம் உலக போர்ல கோடிக்கணக்கான மரணங்கள் நடக்குது. இது யாரால எதனால அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா இவர் தற்செயலா ஒருத்தன் குற்றம் செஞ்ச அந்த மெர்சோ அந்த குற்றம் செஞ்ச காரணத்தை விட்டு புறக்காரணிகளால அவன் விசாரிக்கப்பட்டு அவனுக்கு தண்டனை வழங்கப்படுது. இது ஒரு அர்த்தமற்ற செயலா இந்த நாவல் வெளிப்படையா காட்டுது. ஒரு தாயினுடைய மரணத்தை இந்த நாவல் மரணம் அப்படின்னு சொல்றது இந்த போர்ல விழுந்த மானுடத்தின் மரணமா நான் அதை பாக்குறேன். அவங்க அம்மா இறந்துட்டாங்க, ஒருவேளை அது நேத்தாவும் இருக்கான் அப்படின்னு சொல்றது இந்த வாசகரை அதிர்ச்சிக்குள்ளாக இந்த வரி ஒரு மாநிலத்தின் வீழ்ச்சியா தான் என்னால பார்க்க முடியும். ஒரு பெரிய போர், அதனால ஏற்பட்ட இவ்வளவு பெரிய பேரிடர்களையும் பேரிழப்பையும் தடுக்க முடியுமா? இதெல்லாம் ஒரு மனுஷனோட பங்கு, ஒரு தனி மனிதனோட பங்கு இருக்க முடியாது. அதனால அந்த நான் சொல்றான், அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்ட்டு அவனுடைய மேல் அதிகாரிட்ட அவன் சொல்லும் போது இதுல என்னுடைய பங்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றான். இன்னொரு தடவை தன்னுடைய காதலிட்ட சொல்லும் போது என்னுடைய பங்கு எதுவும் இல்லைன்னு நான் சொல்லணும்னு தோணுச்சு, ஆனா இதை ஏற்கனவே என்னுடைய மேலதிகாரி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்ப இந்த உலக போர்களுக்கு ஒரு தனி மனிதன் இல்லை, ஆனா எப்படி பார்த்தாலும் ஒரு தவறு இருக்கிறதாவே உணர்றோம் அப்படின்னு இந்த நாவல்ல ஒரு இடத்துல சொல்றாரு. அபத்தம்ங்கிறதுக்கு பல இடங்கள்ல பலவித மடக்கங்கள் இருக்கும். குறிப்பா ஒரு மனிதன் கையில ஒரு வச்சிருக்கான், அவனுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு நிறைய துப்பாக்கி, பீரங்கி, எந்திர துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்காங்க. அவனால எதிர்க்க முடியாது, ஆனா அவனால ஒரு கிளர்ச்சி செய்ய முடியும். இப்ப அதை போல ஒரு பெரிய போராட்டம், ஒரு போர் நடந்திருக்கும் போது ஒரு தனி ஒரு மனிதனா அவனால என்ன செய்ய அப்படிங்கிறத அதுதான் ஒரு அபத்தமா வச்சு அதை தன்னுக்கு வெளிப்படுத்துறதுக்காக தன்னுடைய கிளர்ச்சியாக இந்த நாவலை எழுதியிருக்காரு. காட்சியில ஒரு பேருந்துல பயணிக்கிறாரு அவங்க அம்மா பார்க்க போகும்போது. இப்போ ஒரு ராணுவ வீரருடைய தோல்ல சாஞ்சி அவர் தூங்குறாரு. உலகமே தூங்கிட்டு இருந்தாலும் நாங்க போராடும், இந்த ராணுவ வீரர்கள் தூங்குறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதை விட ஒரு சின்ன ஒரு அந்த அம்மாவுக்கு பார்த்துட்டு காட்டுறாரு. அந்த அரபு செவிலியனுடைய முகத்துல சில பொண்ணு இருக்கு, நம்ம ஊர்ல சொல்ல, அதுல அவர் கட்டு போட்டிருக்கார். இந்த கட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு திணிச்சிருக்காரோன்னு நான் நினைக்கிறேன். நைஜீரியா இந்த முதல்
ஒரு பிரெஞ்சு காலனியா இருந்துச்சு. அந்த சமயத்துல அல்ஜீரியாவை இராணுவத்துக்காக பயன்படுத்துறாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் அதுல இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவனுடைய அடிமாட்டு விலைக்கு வாங்கி பாரிஸ்ல விற்பனை செஞ்சிருக்காங்க. இந்த 2021 அட் நைட் ஆல் பிளட் இஸ் பிளாக் அப்படின்னு ஒரு புத்தகம் டேவிட் தியோப் எழுதுறத, அது இன்டர்நேஷனல் புக்கர் அவார்டு வாங்கினுச்சு. புத்தகத்தை தமிழ்ல பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஆத்ம சகோதரர்கள் பேர்ல சொல்லியிருக்காரு. அதுல இந்த பிரெஞ்சு காலனி செனகல்ல முதலாம் உலக போறப்ப செனகல் நாட்டுல பயிற்சி இல்லாத மக்களை எல்லாத்தையும் இராணுவத்துல ஈடுபடுத்தி அவங்கள ஒரு கேடயமா அவங்களெல்லாம் எப்படி பலி கொடுத்தாங்க அப்படின்றத பத்தி அவங்க சொல்லியிருப்பாங்க. 2ஆம் உலக போர்ல அரேபியர்களை இருக்க வச்சு இந்த போர் முடிஞ்சோன்னு உங்களுக்கு விடுதலை தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறதாகட்டும், இப்படி ஒரு பழிவாங்கப்பட்ட ஒரு அரபு முகத்தை காட்டி ஒரு இந்த மாதிரி கட்டு போட்டிருக்கக்கூடிய ஒரு அரபு செய்வதா நான் உணர்றேன். இது கருத்து மாறுபாடுகள் இருக்குன்னா நாவல் பத்தி பலவிதமான பாடல்கள் வந்திருக்கு, விமர்சனங்கள் வந்திருக்கு. நான் அதை இதுதான் பார்க்கிறேன். புதைக்கிற ஒரு அற்புதமான காட்சி வச்சிருக்கு. அந்த மண்ணு நம்ம ஊர்ல சாதாரண புதைக்கிறப்ப ஒரு மண்ணு இல்லை, ஒரு ரத்த சிவப்பு மண்ணு அவங்கள வச்சு புதைக்கிறாங்க. அங்க பிள்ளை வேர்களுடைய தோல் இருக்கு. 2 உலக போர் ஆரம்பிச்சதுக்கு அடிப்படை காரணம் வெள்ளை இணைத்தவர்கள் தான். அந்த இடத்த ஒரு சுட்டி காமிச்சிருக்காங்கன்னு தோணுது. சராசரியா ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில பின்பற்றிட்டு வர ஏதாவது ஒரு சென்டிமெண்ட் அவனுக்கு இருக்கும், இந்த வாழ்க்கையில விஷயம் இருக்கும், அவனால நீக்க முடியாது. அது தவறுன்னு தெரிஞ்சா கூட இந்த ஒரு சாலமனோன்னு ஒரு கேரக்டர் காமிக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு நாய் இருக்கு. அந்த நாய்க்கும் வயசான நாய் தான். அதை அடிக்கிறாரு, சில துன்புறுத்துறாரு. வாக்கிங் போகும்போது அது அவரு நாய் ஒரு நாள் காணாம போன உடனே அவரு கஷ்டப்படுறாரு, வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல மனிதன் பழக்கப்பட்டவங்க இருந்து விடுபட முடியாது அப்படிங்கிறத ஒரு விடுபடணும் அப்படிங்கிறது தான் இவருடைய நோக்கம். இன்னொரு இடத்துல பேராசிரியர் கூட சொன்னார், நாய் தமிழ்ல சொல்றது போல நீங்கள் நீ அப்படின்னு ஒண்ணு இருக்கு, முன்னிலை பண். இந்த இடத்துல மட்டும் இந்த மெர்சோவை நீ அப்படி உரையாடுறாங்க. ஒண்ணு, உன்னுடைய பெண் மது போதையில இருக்கும்போது நீ நான் அப்படின்னு சொல்றான். அப்பதான் நான் அதை கவனிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இன்னொரு இடத்துல ஒரு பாதிரி வந்து ஒரு ஜட்ஜு இவங்கிட்ட கேள்வி கேட்டுட்டே இருக்க, அன்பா நடந்துட்டு இருக்காரு, உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கா? இங்க ஒரு குற்றவாளிகள் கூட நம்பிக்கை இல்லாதவங்க கூட கடைசி நேரத்துல அவங்க கடவுளை நம்ப அப்படின்னு சொல்றாரு. எனக்கு எந்த நேரத்துலயும் கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல இருந்துட்டு நீ நான் சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருவார், மரியாதை குறைவா ஆரம்பிச்சிருவார். இது ஒரு காட்சி அதுல வச்சிருக்க ஒரு குறியீடு மாதிரி. எந்தெந்த சமயத்துல ஒரு மனிதன் நிலை தடுமாறுறான், மது கூட்டு இருக்கும் போதோ அல்லது தான் நினைச்சிருக்கிற ஒரு கோட்பாட்டுல இருந்து ஒருத்தன் மீறும் போதோ அவன் தன்னை பேச ஆரம்பிச்சிடுறான் அப்படிங்கிற ஒரு செய்தி அதுல சொல்லியிருக்காப்புல நான் உணர்றேன். இந்த ஒரு பூரண சுதந்திரம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இது நிறைய காட்சிகள் ஒரு தனி மனிதனுக்கான சுதந்திரத்தை பத்தி நிறைய இடத்துல சொல்றாங்க. ஒரு 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 தனி மனிதனுக்கும் தன் வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அதனால ஏற்படுகிற விளைவுகளுக்கும் அவன் தான் பொறுப்பாங்க. ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான விருப்பம் இருக்காது. இந்த மெர்சோ பயணக்கலைப்பால போய் ஒரு தூங்கணும் அப்படின்னு நினைக்கலாம். ஒரு சவாரிக்கு பக்கத்துல எல்லா இடத்துலயும் விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு, எனக்கு முன்னாடி இருக்க விளக்க மட்டும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்றான். இது அப்படியாது, இந்த சிஸ்டம் அப்படிதான். ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணா எல்லா லைட்டும் எரியும், அதே சுவிட்ச் ஆஃப் பண்ணா எல்லா விளக்கும் அணையும் அப்படின்னு ஒரு ஒரு அதுக்கப்புறம் அதுக்கு மேல அவர் பேசுறதே நான் கேட்க விரும்பல. அதுலதான் அவர் ஒரு கிளர்ச்சியாளனா இருக்கான். கிளர்ச்சியாளனுக்கு சில விஷயங்கள் அடுத்தவங்க சொல்றதை நிராகரிக்கிறது, பார்க்கிறது, புறக்கணிக்கிறது, இது ஒரு வகையில ஒரு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்றது. வரிக்கு வரி இதுல ஒரு குறியீடா பார்க்க முடியுமான்னு தெரியல. ஆனா இப்படிப்பட்ட ஒரு வாசிப்புக்கும் இந்த இடம் அளிக்குது. கடைசியா இந்த மானுட சமுதாயத்துல இந்த மரணம் அல்லது போர்கள் இது தொடர்ந்து நடந்துகிட்டே தான். பெருந்தொற்று நாவல்ல கடைசியா சில வரிகள் அவர் எழுதியிருப்பாரு. இந்த பெருந்தொற்றுல நுண்ணுயிர்கள் எப்போதுமே சாவறது இல்லை அல்லது முற்றிலும் மறைஞ்சு போயிருக்கு. மேச நாற்காலியிலையோ இல்ல உடைகள்லையோ அல்லது படுக்கையோ பெட்டிகள்லையோ கைக்குட்டைகள்லையோ காகிதங்கள்லயோ கூட நினைஞ்சிருக்கோம்
மக்களுக்கு பாடம் புகட்டணும்னு அதை நினைச்சா துரதிருஷ்டவசமா எந்த எலியாச்சும் அதுக்கு மகிழ்ச்சி உலகம் முழுக்க சாவுங்கிற நரகத்துல போய் எல்லாரும் அப்படின்னு சொல்றாங்க. இது அந்த நோய்க்கானது கிடையாது. போர், மனித வன்முறைகள் இது எப்ப வேணுமோ வெடிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த நாவலுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பை விட தமிழ் மொழிபெயர்ப்புல சில இருக்கிறதா நான் உணர்றேன். ஏன்னா இந்த நாவலுடைய முதல் வரியிலே ஒரு இந்த தாயார் இன்று தாயார் இறந்து விட்டார், ஒருவேளை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல அவங்க எழுதியிருக்காங்க. 2 மொழிபெயர்ப்பா, மதர் டைட் டுடே ஆர் மேபி எஸ்டர்டே அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு விமர்சனம் நிறைய வந்துச்சு. என்ன காரணம், முதல்ல டுடே மை மதர் டைட் அப்படின்றதுல உள்ள ஒரு அலட்சி இந்த வரிகள்ல கிடையாது. ரெண்டாவது அப்படின்னு நமோ அப்படின்னு ஒரு வார்த்தை, நமோ அப்படின்னு சொன்னா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்புல ஒரு வார்த்தை, மேர் அப்படின்னு சொன்னா தாயார் சொல்றாப்புல. இவங்க இந்த வார்த்தைய அம்மா இறந்துட்டாருங்கும் போது இவருக்கு உலகத்தை அவங்க சொல்றாங்க. இன்னொரு இடத்துல காட்டுறாங்க, எல்லாருக்கும் தாயாருங்கிறவங்க ஒருத்தவங்க தான் இருக்க முடியும் அப்படின்ட்டு. அந்த இடத்துல அம்மா ஒரு வார்த்தையை எங்க பயன்படுத்தணும், வார்த்தையை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத புரிஞ்சு அவங்க எழுதியிருக்காங்க. அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு பத்தி ஒரு விமர்சனத்துல ஐரோப்பா முழுக்க மமோ அப்படின்னு சொன்னா இருக்கும், அதை தான் அவங்க பயன்படுத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வந்துருக்கு. அதே போல இந்த முதியோர் இல்லத்தினுடைய பொறுப்பாளரை காட்டுறாங்க. அவர் அல்லது கேர்டேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு மூல மொழியில டோர் கீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எழுதுறாங்க, காவலாளி அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்ல அந்நியன் நாவல்லையும் அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. அந்த காவலாளி, காவல்காரன் அங்க இருந்தான் அப்படின்ட்டு அந்த இடத்துல மாறுதல் பண்ணி பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கிறாங்க. தமிழ்ல நேரடியாக சில விஷயங்களை மொழிபெயர்க்க முடியுது. குறிப்பா நான் சொன்னேன் பிரெஞ்சு மொழியில இருக்கிறாப்புல நீ பேசுறது, ஆனா அதை மொழிபெயர்க்க முடியல. அது மொழியினுடைய குறையும் இல்லை, அது மொழிபெயர்க்கக்கூடிய குறையும் கிடையாது. ஆனா இந்த நாவல்ல ஒரு சரியான துல்லியமான மொழிபெயர்ப்பு வருது. ஆல்பர்ட் காமியூ, இதுக்கு முன்னாடி ஆல்பர்ட் காமூஸ்ன்னு கூட அது வெளில வந்துச்சு. ஆல்பர்ட் கம்யூ அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர்றது. இந்த மாதிரி கவனம் செலுத்தி அவர் எழுதியிருக்காரு. ஏன்னா ஒரு வார்த்தையும் அவர் தேர்ந்தெடுக்கிறத நான் நிறைய மொழிபெயர்ப்பப்ப அவரு கூட பேசியிருக்கேன். 500 மொழிபெயர்ப்பப்ப நிறைய திங்கள் ஒரு குழந்தை ஒரு வயிற்றுல இருக்கிறது சொல்றாங்க. ஒரு பெரிய ஆராய்ச்சியே பண்ணி அந்த ஒரு வார்த்தைக்கு ஒரு மொழிபெயர்ப்பு. இது போல பின்னொரு நாவல்ல அந்த கதாநாயகன் வர்றாப்புல காட்சி இருக்கும். அதாவது வேற ஒரு மொழிபெயர்ப்புலன்னா அவரை ஒரு அறையில இருந்து வராப்புல இருக்கும். சின்ன சின்ன மாற்றங்கள் தான், ஆனா மூல நூல்ல உள்ளது மாதிரி அவர் கொடுக்கணும்னு பெரும்பாலும் விரும்புறாரு. அதே போல இன்னொரு விஷயத்து, இந்த ஒரு வார்த்தைக்கு ஒருத்தர் மொழிபெயர்க்கிறாரு, விர்சால்னு ஒருத்தர் மொழிபெயர்க்கிறாரு. இந்த மாதிரி பல மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கு. உதாரணமா நம்ம ஜெயகாந்தனை போய் ஜெயா கந்தன் அப்படின்னு சொல்ல எப்படி ஒரு அபத்தமா இருக்குமோ அதே போல வார்த்தைகள் ஒருத்தவரை குறிப்பிடுற வார்த்தைகளை ஒரு துல்லியமான ஒரு டிரான்ஸ்லேஷன்ல கொடுக்கணும். அது பேராசிரியர் செஞ்சிருக்காரு. இன்னும் அதை பத்தி சொல்லலாம், விவாதம் கேட்டால் நான் அதை பத்தி சொல்றதுக்கு கடவுள் பட்டிருக்கேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.